அண்ணா சீரியல் டிசம்பர் 14 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, அண்ணன் எடுத்த சாரிய பரணியை நான் கட்ட வைக்கிறேன் அப்படின்னு எஸ்சிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்க அதுக்கெல்லாம் ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. பரணி வந்து அவங்க எடுத்துட்டு வந்த சாரியை கேட்க சாமி முன்னாடி சந்தனம் சாமி கும்பிட்றதுக்கு வச்சிருக்கேன். பா பரணி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எஸ்சிக்கு கூட்டிட்டு போய் சாமி கும்பிடுறாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் வச்சிருக்க சந்தனத்தை வேணும்னே கொட்டி விட்டுருந்தாங்க. கண்ணை மூடிட்டு இருக்காங்க பரணி. ஐயோ சந்தனம் வந்து தொட்டு வைக்கலான்னு போனேன், அதுக்குள்ள கொட்டிருச்சு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐக்கு நடிக்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாங்க. எஸ்ஐக்கியோட அப்பா வந்து பார்த்து பண்ணக்கூடாதானே சத்தம் போடுறாங்க. இருக்கட்டும் மாமா, இன்னைக்கு வந்து நான் பழைய துணியே போட்டுக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ, நாங்கள்லாம் புது துணி போடணும்னு எடுத்து கொடுத்த, நீ மட்டும் எப்படி பழைய துணி போடுவ? வெட்டிக்கிளி எங்க சண்முகத்துக்கு கால் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகத்தோட அப்பா. உடனே வந்து வீரா, அண்ணன் எடுத்து கொடுத்த புடவை இருக்கு, ஆனால் பரணி தான் கெட்டுவாளா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுறது, கெட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்கிட்டே அந்த புடவை வாங்கிக்கிடுறாங்க. இதை பார்த்து ரத்னா இசைக்கு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிடுறாங்க. சண்முக அப்பா நீங்கள் எல்லோரும் அங்கே வந்துருங்க, நான் வந்துட்டு மிச்சரி எல்லாம் காரச்சோலாம் வாங்கிட்டு அங்கே டேரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் சண்முகம் வெட்டிக்கிளி எல்லாரும் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு வெட்டிக்கிளி கிட்ட பேசிட்டு இருக்காங்க சண்முகம். அப்போ உள்ளே வந்து உங்கள் மாமா வந்திருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. மாமா அத்தை இங்கே நின்றுட்டு இருக்காங்க, திறப்பு விழாக்கு போகாமல், அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டு, சரிவா சாமிக்கு ஒரு அர்ச்சனை போட்டுட்டு எங்கள் மாமாவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளி கிட்ட நக்கலாக சொல்லிட்டு சண்முகம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் வந்து போகும்போதே சந்திரபாடியை இடிக்கிற மாதிரி போய் நின்றுட்டு, சாமி எனக்கு ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சண்முகம் வம்பளுக்குறாங்க. என்னல ஆள் நிற்கிது உனக்கு தெரியலையா, இப்படியா வந்து இடிப்ப, முதல்ல வந்தவங்களுக்கு தான் அர்ச்சனை, நீ என்ன பெரிய இதா அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. ஆமாம், அவர் வந்து பிரசிடென்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. 20 வருஷம் அண்ணன் போஸ்ட்டில் வந்து நான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீ இப்போதைக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், நான் தான் இந்த கோயிலோட தர்மகத்தா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க வந்து வெட்டிக்கிளி ஒருத்தங்களை பணம் கொடுத்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இது ஒன்றும் நீங்கள் கடவுள் கொடுத்த போஸ்ட்டு கிடையாதுல்ல, மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தானே, அந்த மாதிரி தான் பிரசிடென்ட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னல என்கிட்ட வாயை அடிச்சுட்டு வம்புழுத்திட்டே இருக்க, நான் தர்மகத்தால அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனைக்கு கொடுக்குறாங்க. அத்தை என்ன இங்கே நின்றுட்டு இருக்கு, பரணி ஓப்பன் பண்ணுற கிளினிக்கு போகலையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. போகணுன்னு தான் ஆசையாக இருக்குல்ல, கோயிலுக்கு வந்திருக்கேன், ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக நான் தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன போக வேண்டியது தானே அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஐயர் வந்து பூஜையை முடிச்சுட்டு வந்து ஆர்த்தி கொடுக்குறாங்களா. அப்போ சவுந்தரபாண்டி வந்து 50 ரூபாயை போடுறாங்க. உடனே வெட்டிக்கிளி ஒரு 500 ரூபா கொடுறேன் அப்படின்னு சண்முகம் கேட்டு வாங்கிட்டு 500 ரூபா போட, அவனே போடும்போது நான் எப்படின்னு சொல்லிட்டு சனியங்கிட்ட இருந்து 500 ரூபா வாங்கி சவுந்தரபாண்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வெட்டிக்கிளியோட ஆள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா, அவங்களும் சேர்ந்துட்டு நம்ம பரணி டாக்டர் வந்து கிளினிக் ஓப்பன் பண்ணுறாங்களா, அங்கே போகணும்ல, பிரசிடென்ட் இல்லாமல் எப்படி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் வந்து வேணும்னே ஏற்றி விடுற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சனியை வந்துட்டு, அதாவது சண்முகமும் சாமிக்கிட்ட நான் வந்து பிரசிடென்ட் ஆனால் செய்வேன்னு சொன்ன முதல் வாக்குறுதியை நிறைவேற்ற போகிறேன், இலவச ஹாஸ்பிட்டலில் என் பொண்டாட்டி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறா, நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சத்தமாக எல்லாரும் காதுபடவும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இதை கேட்டுட்டு இருக்க சனியை சவுந்தரபாண்டிக்கிட்ட, ஐயா வேணும்னே பண்ணிட்டு போகிறாரு, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதா சண்முகம் வாங்கிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் பரணியை கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வச்சது யார், நீங்கள் தானே, ஆனால் என்னமோ இவர் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றின மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, அதை விடக்கூடாது, அந்த மொத்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்னெல்லாம் செய்யணும்னு சவுந்தரபாண்டி கேட்க, போயிட்டு கிளினிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு திறப்பு விழாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே போய் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சனியை. பாக்கியம் கிளம்பு அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கு. இருங்க பிரகாரத்தை சுற்றிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. கோயில் இங்கே தான் இருக்க போது எப்போ வேணாலும் வந்து சுற்றிக்கலாம், நீ வா பிரசாதம் சுண்டல் தரப்போகிறாங்க, அது எதுக்கு வா போகலாங்கிறாங்க. இதுக்கடையில் வந்து சாமி கும்பிடும்போது என்ன மட்டும் காப்பாத்து முருகா சண்முகான்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருப்பாங்க. கூப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சண்முகம் நக்கலா. அதுக்கெல்லாம் வந்துட்டு இனிமே பேரை கூப்பிடவே மாட்டேன் முருகா அப்படின்னு சொல்லி மாற்றி கூப்பிடுவாங்க சவுந்தரபாண்டி. இதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க. அங்கே வந்துட்டு ஆட்டோவில் வந்துருந்தாங்க சண்முகத்தோட அப்பாவும். போர்டும் வருது, மேடம் போர்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ போர்டு வந்து எடுத்துகிட்டு போகும்போது அதில் சூடாமணி கிளினிக்குன்னு போட்டிருக்கு. அதை பார்த்து ஒரு நிமிஷம் வந்து சண்முக அப்பா அவங்க பொண்ணுங்க எல்லாருமே ஒரு வாரி ஆயிருந்தாங்க. என்னம்மா பேர் சூடாமணி பேர் வச்சுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க சண்முகத்தோட அப்பா. அதுக்கு பரணி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தானே மாமா ஒரு நல்ல மனுஷியை ஓடி போயிட்டா இந்த ஊரே அசிங்கமாக பேசுதுன்னு சொல்லி, அதனால தான் இனிமே வந்து அவங்கள நல்ல விதமாக பேசுவாங்கல்ல, அதான் அத்தை பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே டாக்டர் பரணி என்னுடைய பேர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வயசில் சின்ன பொண்ணாக போயிட்டமா, இல்லைனா வந்து நன்றிமான்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிடுறாங்க சண்முகத்தோட அப்பா. என்ன மாமா இதெல்லாம், அத்தை என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, அதுக்கெலாம் ஒரு சின்ன நன்றி கடன் தான், விடுங்க மாமா, அந்த பாசத்துக்காண்டி தான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து திரும்பி போர்டு ரெடி ஆகிட்டு மாட்டிட்டோம் மேடம் அப்படின்னு நாங்கள் போர்டை மாட்டிகிட்டு இருக்கவங்க சொன்னதுமே திரும்பி பரணி பார்த்தா அதில் பரணி சண்முகம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு என்னது இதுங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. எல்லாம் அந்த வெட்டுக்கிளி வேலையாக தான் இருக்கும், அவங்ககிட்ட தான் போர்டு அடிக்கிற வேலையை வந்து கொடுத்துருந்தாங்க.
கொடுத்துருந்தேன், வேணும்ன்ட்டு தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் பேர் உங்கள் பேர் பின்னாடி இருக்கிறதுல என்ன இனி தப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கனி பரணி கோவமாக வந்துட்டு என்னது கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் ஆனது, நானும் ப்ராக்டிஸ் எடுத்து டாக்டர் ஆனது, ஆனால் உன் அண்ணன் ஈஸியாக வந்து பேர் போட்டு வாங்கிக்கிடுவானா, அதெல்லாம் அவன் பேர் என் பேர் பின்னாடி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டேப் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு வேளை கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு வந்து பேரை கற்க போகிறாளோ அப்படின்னு எசக்கி கேட்க, உள்ளே எங்கக்கா கொல்லிக்கட்டை இருக்குன்னு கனி பதிலுக்கு பேசிகிட்டு இருக்க. டேப்போடு வந்து சண்முகம் உங்கள் பேருக்கு பின்னாடி டேப்பை போட்டு ஒட்டிகிட்டு இருக்காங்க. கனியை சேர் எடுத்துகிட்டு வர சொல்லி போட்டுட்டு, மைனி தடவை போர்டுக்கெலாம் டேப் போட்டது நீங்களாக தான் இருக்க முடியும்னு கனி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க. உன் வாயில் ஒரு ஊசியை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரணி ஆரம்பிச்சிட்டா இவா திரும்பவும் அப்படின்னு சொல்லி சண்முகத்தோட அப்பா ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. கனி வெளியே கோலம் போட்டுட்டு இருக்க. அப்போ வந்து சண்முகம் நான் 10 பேரை கூட்டிக்கிட்டு வராங்க. எல்லாரும் பிரசிடென்ட் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டே வர, இதை பார்க்குற கனி உள்ளே போயிட்டு அக்கா மைனி அப்பா எல்லாரும் வாங்க, அண்ணன் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட உங்களுக்கு பேஷண்ட்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு கனி சொல்லிட்டு இருக்க. வெளியே வந்து எல்லாரும் பார்க்குறாங்களா, ஆட்களோட வந்திருக்கதால ஒன்றுமே சொல்லலை பரணி. வந்ததுக்கப்புறம் கூட பிரசிடென்ட் வாழ்க வாழ்கன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்களா, அதாவது சண்முகத்தை வந்து பாராட்டிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து மெதுவாக சொல்லுவாங்க சண்முகம், இருள என் மாமா வரட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெட்டிக்கிளையும் சண்முகமும் அவர் வருவாரா அப்படின்னு அவங்க காசு கொடுத்து ஏற்பாடு பண்ண அந்த ஆள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வருவார், அதான் கோயிலில் வந்து ஏற்றி விட்டுட்டு வந்திருக்கல, அதுக்காண்டியாவது வருவார் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து வந்துருந்தாங்க சவுந்தரபாண்டி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு. இது நாளைக்கான எபிசோடுக்கான சின்ன ப்ரோமோ மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து மாமா நீங்கள் வந்து என் அப்பா ஸ்தானத்துலேருந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சண்முகத்தோடைய அப்பாவை தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க பரணி. சவுந்தரபாணி வந்துட்டு நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் டாக்டர் ஆக்கினேன், என்னால் தான் அவ்வளோ இது அப்படின்லாம் வந்து பேசியிருப்பார் போல். அதனால் சண்முகம் என்ன சொல்லுவாங்க, நான் படிக்க வச்சேன், அது பண்ணேன், நான் தான் டாக்டர் ஆகினேன்னு பெருமையாக பேசிட்டார்ல, உங்கள் அப்பாவிட்டே ஓப்பன் பண்ண சொல்லு அப்படின்னு சண்முகம் சொல்ல, சவுந்தரபாண்டியும் சிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரிப்பனை கட் பண்ண போகிறாங்க. அப்போ சண்முகம் மனசுக்குள்ளே எந்த வாயால் நீ ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரோ, இப்போ அந்த நபரே ஓம் பேர் போட்ட இலவச ஆஸ்பத்திரி வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாருமா, இதான் உனக்கான முதல் வெற்றி அப்படின்னு சண்முகம் மனசில் நினைக்கிறாங்க. ரிப்பன் எடுத்துகிட்டு கட் பண்ண போகிற சவுந்தரபாண்டியை பார்த்துட்டு இதோட எபிசோட் வந்து முடியுது.